சித்தம் என்னவா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்கிறதுனா, நம்ம எல்லாரும் என்ன அடையணுமா? பரிசுத்தம் அடைய வேண்டும். எதுக்கோ பாடுபடுறோம், எதுக்கோ பிரயாசப்படுறோம், முயற்சி பண்றோம். ஆனா எதை நம்ம கண்டு கொள்ளாம போயிடுறோம்? நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருந்தனா? இப்போ நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? நேற்றைய தினத்தில் நான் எப்படி இருந்தேன்? பரிசுத்தம் என்பது என்ன? நம்முடைய பேசுகிற வாயின் வார்த்தை, அதில் பரிசுத்தம் வேணும். நம்முடைய கண்களில் பரிசுத்தம் வேணும். நம்முடைய சிந்தனைகளில் பரிசுத்தம் வேணும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளில் பரிசுத்தம் வேணும். நம்ம செய்கிற வேலையில் பரிசுத்தம் வேணும். இப்படி எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது என்னவா இருக்கிறது? தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம அடிக்கடி தீட்டுப்படுகிற இடம் எங்கன்னா சிந்தை தான். அடிக்கடி நம்ம தீட்டுப்பட்டு போகிற இடம், நம்ம அசுத்தமாகிற இடம், கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டுகிற இடம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள். அடுத்தது நம்முடைய வாயின் வார்த்தைகள். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசின்னு கிடக்கிறது, எதை பேசுறதுன்னு தெரியாமல் பேசுறது, அது சாபமா ஆசீர்வாதமானு தெரியாத அளவுக்கு பேசுறது, அதில் எங்கே போய் முடியும் எதில் போய் முடியும்னு தெரியாத அளவுக்கு பேசுறது. ஹல்லேலூயா. வீட்டில் பேசினாலும் அப்படி, வெளியில் பேசினாலும் அப்படி வாயின் வார்த்தையில் நம்ம கவனித்து பேசுறது கிடையாது. எத்தனை பேர் கவனித்து பேசுகிறீங்க? உங்கள் வாயின் வார்த்தையை வீட்டில் பேசினாலும் வெளியில் பேசினாலும் கவனித்து நிதானமாக பேசுகிறீங்க எத்தனை பேர்? அதில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி நீங்கள் எதை பரிசுத்தமாக வச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனையை பரிசுத்தமாக வச்சுக்கணும். சிந்தனையில் பிசாசு என்ன செய்வான்னா, இப்படி ஒரு சிந்தனையை கொடுப்பான். அதை நீங்கள் எதிர்த்துட்டிங்கன்னா அடுத்தது வேறு மாதிரி கொண்டு வருவான். அதையும் நீங்கள் எதிர்த்துட்டிங்கன்னா அடுத்தது இன்னொரு லைனில் வருவான். அடுத்தது வேறு ஐடியா கொண்டு வருவான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அந்த அளவுக்கு அவன் கொண்டு வரக்கூடிய தந்திரங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ சிந்தனையில் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். சிந்தனையில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. முதலாவது நம்முடைய சரீரத்தை நம்ம மேற்கொள்ளணும், சரீரத்தை நம்ம ஜெயிக்கணும். நீங்கள் ஆவியின்படி நடந்தால் சரீரத்தின் செய்கையை அழிக்க முடியும். ஆகையினால இந்த சரீரத்தில் உள்ள அத்தனை விதமான காரியங்கள் இருக்குது. காதில் தேவையில்லாத காரியத்தை காதால் கேட்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை கண்ணால் பார்க்கக்கூடாது, தேவையில்லாததை சிந்திக்கக்கூடாது, தேவையில்லாததை பேசக்கூடாது, தேவையில்லாததை நினைக்கக்கூடாது. அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது, அதில் பரிசுத்தமாக வாழ்வது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. செய்கிற வேலையில், குடும்ப காரியத்தில், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் கவனித்து செய்யணும். இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. நிறைய தேவனுடைய ஜனங்க இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. வார சர்ச்சுக்கு போனால் போதும், ஜெபம் பண்ணால் போதும், அது அந்த ஜபத்தையே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பிரசங்கத்தை கவனிக்கிறதில்ல, கர்த்தரை தேடுறதில்ல, பரிசுத்தமாக வாழறதில்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஒழுங்காக டைமுக்கு சபைக்கு போய் சபையை மதிக்கிறது கிடையாது, ஆராதனையை மதிக்கிறது கிடையாது, மனுஷர்களை மதிக்கிறது கிடையாது, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை கிடையாது. ஆனால் ஜபமே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சரியாக போயிடும். எங்கே கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல இந்த சத்தியத்தை. சபைக்கு வந்தால் கூட நீங்கள் பாருங்கள், சபைக்கு வரும்போது ஆண்டவர் இன்றைக்கி எப்படி என்கிட்ட பேச போகிறாரு, இன்றைக்கி கர்த்தர் எனக்கு என்ன கற்றுத்தர போகிறாரு, இன்றைக்கி என்னத்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்த போகிறாரு, இன்றைக்கி நான் முதல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும், கர்த்தர் இன்றைக்கி எனக்கு என்ன பேசுவார், என்னத்தை ரகசியத்தை உணர்த்துவார், இல்லை என்னுடைய தவறுகளை என்ன உணர்த்துறாரு, கர்த்தருடைய ரகசியம் என்ன வெளிப்படுது சபையில் இன்றைக்கி, முதல்ல அதை கவனிக்கணும். கர்த்தர் நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கும் என்ன சொல்ல போகிறாரு, நம்முடைய சந்தேகத்துக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறாரு, அந்த மாதிரி பதிலாம் அந்த ஆயத்தத்தோட சபைக்கு வர்றதில்லை. எப்போ முடிப்பாங்க? எப்போ ஆத்துமாவை கர்த்தரை சோதரை சொல்லுவாங்க? உக்காந்துங்கன்னு ஏதாவது எங்கேயாவது பண்ணிங்கன்னு சீக்கிரமாக முடிப்பாங்களா இப்படியே நிற்கிற உங்ககிட்ட கர்த்தர் எப்படி பேசுவார்?
சொல்லு பார்க்க. சபைக்குள்ள வந்தா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட இல்லாம ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்ல போறது, கர்த்தர் எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்ற நீ நோக்கத்தோடு நீ வந்து ஆண்டவருடைய பாதத்துல பயபக்தியோடு வந்தனா, நான் எந்த பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் உங்களோட பேசுவார். உனக்குரிய பதில் உனக்கு கண்டிப்பா வந்துடும். நீ வரும்போதே எப்படா முடிப்பாங்க, என்னடா கதை பேசலாம், எங்கடா தூங்கலாம், என்னடா விளையாடலாம், எதையாவது செய்யலாம், போகலாம் வரலான்னு ஏதாவது இந்த நோக்கத்திலே நீ வந்துருந்தா நீ சபைக்கு வந்து மட்டும் என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கும். உன் வாழ்க்கையில் கர்த்தர் சுகத்தை தருவாரா, இல்லை கர்த்தர் வேற ஏதாவது மாற்றத்தை கொடுப்பாரா, இல்லை உனக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கும். சபைக்கு வரும்போதே ஒரு நோக்கத்தோட வரணும், ஒரு நிச்சயத்தோட வரணும், ஒரு பயபக்தியோட வரணும். சபை டைமை கரெக்டாக மதிக்கணும், கரெக்டாக தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் என்ன செய்கிறேன், நோக்கி பார்க்கிறேன்றாரு. அவருடைய வசனத்துக்கு நடுங்கணும். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன நடந்தாலும் கண்டுக்கூடாது பிரசங்கத்தை தவிர. அந்த பயபக்தி நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்குதோ அவர்களோடு கூட நிச்சயமா கர்த்தர் பேசுவார், அவர்களுக்கு பதில் கொடுப்பாரு. நம்முடைய தேவன் மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர். அவருடைய பிரச்சனையை அவர் கரிசனை எடுத்து செய்வார், அக்கறை எடுத்துக்கொள்வார். நீ அர்த்தருடைய வார்த்தையை கண்டுக்காம நீ பாட்டில் உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்து சபைக்கு ஒரு ஏனோதானு சொல்லிட்டு ஒரு அசதியா இருந்தேன்னு சொன்னா ஆண்டவர் பேசுறது என்னதுன்னு உனக்கு தெரிய போறதில்லை, உன் பிரச்சனை என்னன்றதும் புரிய போறதில்லை, அதுக்கு என்ன செய்யணுன்றது தெரிய போகாது. ஆகையினால ஆண்டவருடைய காரியங்களை முதலாவது கவனிக்கணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது சித்தம் என்னது, நாம சுத்தமாக வேண்டும். ரெண்டாவது, எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அதுவே தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. மூன்றாவது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. நான்காவது காரியம் 1 பேதுரு 2:15 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவது, நீங்கள் நன்மை செய்வது